சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. வயசு இருக்கும்போது, தெம்பு இருக்கும்போது பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணியாச்சு, ஆட்டம் போட்டாச்சு. ஆனால் இப்போ வயசாச்சு, சம்பாத்தியம் கம்மியாயிடுச்சு, ஆனால் 2 குடும்பம் மட்டும் இருக்கு. அப்படி ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்மளை பார்க்க வந்திருக்காரு. 2 மனைவியுமே எங்களுக்கு இவர் வேணான்னு சொல்றாங்க. இவர் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு, இப்போ அவர் நிலைமை என்ன பாட்டு. உங்க பேரு? ராஜேஸ்வரிம்மா. ராஜேஸ்வரி. எங்கேருந்து வரீங்க ராஜேஸ்வரி? கோட்டையிலேருந்து வரம்மா. சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. அதான் எங்கள் வீட்டுக்காரருக்கோசம் வந்தம்மா. என்னம்மா பிரச்சனை? அது எங்கள் வீட்டுக்காரர் இன்னொரு பொண்டாட்டி வச்சுக்கின்னு எங்களை என்ன ஏதுன்னு கேட்கறது கிடையாது. பொண்டாட்டி பிள்ளைங்கன்ற ஒரு ஞாபகம் இல்லாத அவன் ஞாபகத்திலே இருக்கிறாரு மேடம். எவ்வளோ நாள் ஆச்சு இப்படி? கல்யாணம் 22 வருஷத்துல வந்து ஒரு 5 வருஷம் தான் நான் நிம்மதியாக வாழ்ந்தேன் மேடம். அதுக்குள்ளேயே அவன் நடுவில் பூந்துக்குன்னு எங்கள் ஞாபகம், பிள்ளைங்க ஞாபகம், யார் ஞாபகம், அவள் சுய ஞாபகத்திலே வாயிறான் மேடம். இப்ப யாரோட இருக்காரு அவரும்? அவளோட தான் இருக்கிறாரு. சம்பாரிச்சு அவளுக்கே கொடுத்துக்கணும், அவளுக்கே சாப்பிட்டுக்குன்னு பொண்டாட்டி பிள்ளைங்கன்ற ஒரு ஞாபகம் இல்லை. மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்தா மேடம். எங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு சொன்னா இவன் வச்சுக்கிறா, அவனை வச்சு பட்டம் 3 பொண்ணை வச்சுக்கணும். இத்தனை வருஷத்துக்கு நான் ஒன்று என்ன வேலை செய்யணும்? வீட்டு வேலை செய்யல மேடம். நான் நீங்க தான் பசங்களை நான் பார்த்துக்கிறீங்க. ஆமாம், நான் தான் பசங்க என் கூட தான் என் பிள்ளைங்க இருக்கும். நான் எங்கேயும் கூட போக மாட்டேன், வர மாட்டேன். அந்த 3 புள்ளையும் நான் தான் தோணேன் மேடம். எப்படியோ அவங்கள வச்சிருந்து காப்பாற்றி கார் சேர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. கஷ்டப்பட்டு மேடம். என் குறை கடலுக்கு தெரியும். ஒரு நேரம் கண்ணீரோடு ஜபிச்சமா. நான் என் கண்ணீருக்கு நீங்க தான் முடிவு கொடுக்கணுமா? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்களா? உதவி யார் பண்ணுவாங்க? பக்கத்துல அவங்க வீட்டுக்கார வரலையே, அவங்க வரலையே தான் பேசிப்பாங்க. நான்ல வந்து என்னைக்கோ 1 மாசத்துக்கு வந்துமா சொம்மனா தேவையில்லாத பேச்சு. அவ என்ன பண்ணி ஏது பண்ணி வச்சுக்கிறான்னு தெரியலம்மா. அவ ஞாபகத்தான், அவ சிந்தனை தான். மாசத்துக்கு ஒரு வாட்டி 500 ரூபாய் எடுத்து கிட்ட எப்படிமா? இந்த பசங்களை வச்சுட்டு எப்படிமா நீங்க வேலை செஞ்சீங்க? எங்க தங்கச்சி ஒன்னா போயிருக்குதுமா, அது கூட விட்டுட்டு நான் வேலைக்கு போறேன். 5 வீட்டு வேலை செய்ய நான் காப்பாத்தனம்மா. ஒண்ணுமும் சம்பாதனை நான் வாழ்ந்தேன் எப்படிமா சொல்லி. இப்ப எனக்கு இருக்கிற முடிவு வெளில போனேன். என்னால வேலைக்கு அடி போகணும். பொண்ணு வீட்டுல இருக்கிறம்மா. நானு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? 2 பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போயிடுச்சு. அவங்க நல்லா இருக்காங்களா? அவங்க எங்க நல்லா இருக்கிறாங்க? அவங்க வீட்டுல தான் அவங்க இருக்காங்க. அவங்க வீட்டுல பெரிய வீட்டுல தான் நான் இருக்கிறேம்மா. என் சின்ன பொண்ணு நானும் பெரிய வீட்டுல தான் இருக்கிறேன். எனக்கு வீடு ஏற்ற கூட 10 நிமிஷம் இல்லை. நான் எப்படி மேடம் போக முடியும்? அந்த பொண்ணு வீட்டுல கேட்டுக்கிறேன். அவங்க பொண்ணு வீட்டுக்காரன் வந்து என்ன உங்க அம்மா உங்க தங்கச்சி இங்கே இருக்கிறாங்களே வர, அப்பெல்லாம் அவன் சண்டை போட்டுன்னு போறான். எனக்கு பொண்ணுங்களை படிக்க வைக்கலையா நீங்க? 8 வயசு எல்லாம் படிச்சாங்க மேடம். 8 மாசம் 8 அதான் 8 விட படிச்சாங்க. 8வது படிச்சாங்க. 8வது வரலாம். அதான் 3 பேருமே 8வது படிச்சு நின்ட்டாங்க. ஏமா அப்படி பண்ணீங்க? அதான் வருமானம் இல்லை, ஸ்கூலுக்கு போன துணி எடுக்க முடியல, பிள்ளைங்களுக்கு செய்ய முடியல. நான் என்ன பண்ணா, வீட்டு வேலைக்கு காலையில போயிருந்தேன் மேடம். யார் அதுக்கு தலை வாரி விடாங்க, யார் என்ன பண்ணாங்க? அதனால என்ன பண்ணிச்சு, அம்மா நான் போகலாமா? எப்படின்னா ஓஞ்சி போங்க. நான் என்ன பண்ணா, வீட்டு வேலைக்கு ஒன்று உங்களை தலை வாரி விட முடியுமா? நான் மூஞ்சி கை விட முடியுமா? நீங்கள் இப்போ என்ன போங்கன்னு சொல்லி விட்டேன் மேடம். நான் இதுதான் கதை. இப்போ என்ன பண்ணுறேன், அங்கேயே இருந்து அவள் பொண்ணுக்கு எங்கள் 2 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணல மேடம். அதுங்களா லவ் பண்ணி போயிட்டு அதுங்களை சீர் கொடுக்க முடியாது, சண்டை வாங்குறாங்க வந்து மாமியார் வீட்டில். நான் ஒரு பொம்பளை என்னம்மா பண்ண முடியும்? நீ சொல்லு, யாருக்கு என்ன பேசுறீங்க?
இத்தனை வருஷம் ஏன்னா பிள்ளைங்க அசிங்கப்போடுமே கொள்ளுமே. இப்போ நான் யாருக்கிட்டுமே இல்லாத வருமானம் இல்லாத ஒரு பொண்ணு வீட்டில் விட்டு மருமகன் குத்தானமா 10 ரூபா குத்தாதானமா சோறு போடுவாங்க. சொல்லுங்க நீங்களே. நீ உலக்க மாரி ஒரு புருஷன் இருந்து ஒரு 2 பொண்டாட்டி வைக்க திறமை இருந்தாலும் சோறு போடணும், வீடு வாசலே தேய்க்கணும். அவளுக்கு மட்டும் மேடம் லீஸுக்கு வீடு எடுத்து வச்சுக்கிற, லீஸுக்கு வீடு எடுத்து வச்சுக்கிற. ஒரு பொண்ணை கட்டி குத்த 5 சவரம் போட்டு அவன் பிள்ளைங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்துருப்பாரு கேள்வி மேடம். ஒரே ஒரு பொண்ணுக்கு 2000 கடை வாங்கி கொடுத்துறாரு தான். 5 சவரம் உங்களை பார்க்கவே இல்லை. எங்களை பார்க்கல மதமா மாசம் வந்து 500 ரூபாய் கொடுத்து சண்டை வாங்கிட்டு போயிடுவார் மாவட்டமா. சரிம்மா, இப்ப அவ சொல்றீங்களே, அவங்க யாரு? அவங்களுக்கு எப்படி பழக்கம் ஆச்சு? என் தங்கச்சிமா, தங்கச்சி வந்து சும்மா வந்துன்னு போன கொல்லத்தாமா. இது நான் நிம்மதியா கூட நான் வாயிலம்மா. நான் எனக்கு 3 பொண்ணாக்குதே, என் பிள்ளைங்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாமா அப்போ தெரியலன்ட்டு அவங்கள நான் கூடவே கத்திரி ஒண்ணுமும் என் பொண்ணு விட்டதமா தரேன். எனக்கு இருக்கானே அடக்கல. நீங்க உங்க தங்கச்சிட்ட கேட்கலையா? கேட்டு போய் சண்டை போட்டாக்கம்மா, என்னாச்சு வந்துட்ட அப்போ உங்க புருஷன்கிட்ட பேசிக்கோ, நான் எதனா செய்யிட்டு வந்து உனக்கு புடிச்சு கொடுத்துருவேன். அதனால நான் ஒரு பேச்சுக்கு போறது இல்லை தான். இப்போ கூட பறவைதான். உங்க வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் அவளை கேட்கலையா? யார் எல்லாம் கேட்டா கூட அவனான்ட்டா நான் போய் வாவேன், செத்தாலும் அவனான்ட்டா, இவ்வளோ அவனான்ட்டா சாவேன். அது அவங்க 2 பேருக்குள்ளோ. நான் பேசலை இந்த மாதிரி. செத்தாலும் நான் அவனான்ட்ட போவேன், அவளும் வந்து இவரான்ட்ட சாவேன். இப்படி 2 பேரும் போட சாவ மாட்டேன். எங்களுக்குன்னு ஒரு புள்ளியும் இல்லை, புருஷனே இல்லை. இன்னமும் நடத்தி வருஷத்துக்கு என் 3 பொண்ணுங்களும் கத்தி தானே. எனக்கு ஒரு கவலை என்ன தெரியுமா, என் பொண்ணு சின்ன பொண்ணு அது 2 போயிடுச்சு. ஏதோ லவ் பண்ணி போயிடுச்சு. அதுக்கு ஒரு சீர் கூட கொடுக்கல. ஒரு அப்பன்ற முறைக்கு நீ இன்னும் புரோஜத்துல வாயிற, நீ மட்டும் நல்லா இருந்தா போதுமா? சொல்லுங்க தப்பா இருந்தா என் பெரிய பொண்ணு மேடம், இதுதான் எனக்கு அடக்கல கொடுக்குறேன். பொண்ணு இது, இந்த பொண்ணா இது நடு பொண்ணு மேடம் தெரியுமா? என் பிள்ளைகளை இத்தனை வருஷம் கழுத்துல 10 அழகா இருக்காங்க உங்க பொண்ணுங்க. எதுக்கு இவ்வளவு கவலைப்படுறீங்க? அழுகு கஷ்டமா நான் வந்து அவர் சொல்ற தப்புக்கெல்லாம் கூட அவரு வேற காரணம் பயன்பட்டு என் பிள்ளைங்களை விட்டு அழுகு பிள்ளைங்களுக்கோசம் நம்மளுக்கு பொறுத்து தேவை நான் வாழ்ந்துட்டு வரமா இத்தனை வருஷத்துக்கு. ஏமா, உங்களுக்கு எப்படி இருந்தது உங்க அப்பாவோட பிரிவு? அது உங்களை பாதிச்சுதா? ரொம்ப என்ன நடக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா? அப்ப தெரியாது, குழந்தையில இருந்தேன் நான். எனக்கு அப்பெல்லாம் தெரியல. இப்ப கருத்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண நம்மளால முடிவு எடுக்க முடியாது. அம்மாவே கம்முன்னு இருக்காங்க. அம்மாக்கு என்னன்னா அவங்க வந்து என்ன கேட்டா நான் விஷம் சாப்பிட்டுருவேன், உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதுனால அம்மா பயந்து விட்டுட்டாங்க. இப்ப நான் இருக்கவோ அம்மாவை பாத்துக்கிறேன் மேடம். நான் இல்லைன்னா அம்மா கதி, தங்கச்சி கதி எப்படியா இருக்கும். உங்களுக்கு அப்பா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நீங்க 4 பொம்பளைங்க மட்டும் வீட்டுல இருந்திருப்பீங்கல்ல? அப்ப உங்களுக்கு வேலைக்கு போயிட்டு என்ன வேலைக்கு போனீங்கம்மா? நாங்க துணி கடையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நாங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணி போயிட்டு இப்ப அம்மா காசு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இப்ப தங்கச்சி மட்டும் தான் வேலைக்கு போறாங்க. காசு இல்லாத நாங்களே போய் கூட்டின்னு கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ அவங்க வரதட்சணை கேட்டுன்னு இவ்வளோ நகை போட்டுன்னு வந்தியா, அவ்வளோ நகை போட்டுன்னு வந்த கேட்டு இப்போ நானும் சண்டை போட்டுன்னு அம்மா கிட்ட தான் இருக்கேன். இது 3 பொண்ணு ஒண்ணுமே என் கூட இருக்குதுங்க மேடம். இதுல எங்க நடக்கும்? எனக்கு வந்து நிலைமை யாருக்கும் வராது மேடம். ஆனா ஒண்ணுமே என் பிள்ளைங்க கூட இருக்கிற தெரியுமா? அப்பெல்லாம் இந்த மாதிரி அப்பெல்லாம் இருக்கணுமா மேடம்? ஏமா லவ் பண்ணீங்க? அப்போ நீங்க அம்மாவை பார்த்துட்டு உங்க வேலையை பண்ணிட்டு ஒழுக்கமா இருக்கதானே வேணும். எதுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க? நம்மள கல்யாணம் பண்ணி கொடுக்க ஆள் இல்லை. அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க? அதுக்காக லவ் பண்ணீங்க? வீட்டுல இருந்தாலும் என்ன 3 பொட்டை பிள்ளைங்களும் கூடயே வச்சுருக்கிறீங்கன்னு சொல்றேன். இப்பவே சொல்றாங்க. இன்னும் கல்யாணம் ஆகாம இருந்தா என்ன சொல்லுவாங்க? அதுக்காக கல்யாணம் லவ் பண்ணீங்க? அதுக்காக இல்ல, எங்க சந்தர்ப்ப சூழ்நிலை. அக்கம் பக்கத்துல எல்லாம் ஆதரவா இருந்தாங்களா? இருப்பாங்க. எல்லாம் எங்க பக்கம் தான் பேசுவாங்க. நீங்க என்ன இப்படியே விட்டுக்கிறீங்களே, எதனா ஒரு முடிவு எடுக்கலாம், ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் கொடுத்துட்டு வாங்கலாம். ஆனா நாங்க அவங்க குடிச்சு மருந்து சாப்பிட்டு வந்து அம்மா பிளாக்மெயில் பண்ணாங்க. சரி அவங்களா? அம்மா பிளாக்மெயில் பண்ணாங்க. அம்மால சரி நீ அங்கேயே போயிடு, அவளுக்கு எதனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நம்மளதான் பார்த்து இது கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அம்மா அவங்கள அங்கேயே விட்டாங்க அப்பாவை. நாங்களும் எதுவுமே கேட்க மாட்டோம், அம்மாவும் கேட்க மாட்டோம், அவரையும் போய் கேட்க மாட்டோம் அப்பாவையும். அப்படியே இருந்தாச்சு. அங்க நல்லா சேஃப்டி ஆயிடுச்சு. எங்க கிட்ட வரவே மாட்டாங்க அப்பா. அப்படின்னு வந்தாலும் மாசத்துல ஒரு முறை வந்து நீ அங்க போயிட்டு இங்க வந்தீங்கன்னா உன் துணியை நான் துவைக்க மாட்டேன், உனக்கு சாப்பாடு செஞ்சு நான் போட மாட்டேன். அதையும் வந்து அப்பா தான் சொல்வாரு எங்க கிட்ட. எங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க, அவரே தான் சொல்வாரு. இப்ப 2 பேருக்கு சண்டை ஆயிடுச்சுன்னா அங்க அப்ப வந்து இந்த மாதிரி லீஸ் போட்டுக்கிறேன், நானு போய் அந்த காசெல்லாம் வாங்கி வந்துருங்க, வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் வாங்கி போட்டுக்கிறேன், அதெல்லாம் தூக்கின்னு வந்துருங்க, அவரே வந்து சொல்லுவாரு. அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லாம் அங்க செய்யறாரு. ஒரு உங்க அப்பாக்கு நல்ல சம்பாதியம் இருக்கு. சம்பாதனை இருக்குது மேடம். ஒரு நாளைக்கு 600 ரூபாய் 700 ரூபாய் இல்லாத இல்லை. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு?
இப்போ தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்கு கூட காசு இல்லை. இப்ப அம்மா எங்க பாப்பாக்கு என்ன வீட்டுல தான் வயசாச்சு? 19 வயசு. இன்னும் டைம் இருக்குல்ல. அது பொறுமையா ஆகட்டும் மேடம். இப்போ எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் பிரச்சனை வருது. அம்மாவும் தங்கச்சி எனி டைம் வீட்லயே இருக்காங்க, நம்ம தனியா இருக்க முடியலையே. சின்ன வீடு, எங்க 2 பேருக்கு ஏத்த மாதிரி நாங்க எடுத்தோம். இப்ப அம்மாக்கு தங்கச்சிக்கு வீடு இல்லாதவங்க நான் என் கூட தான் இருக்காங்க. இப்ப அவங்களால எனக்கும் பிரச்சனை வருது. அது அப்பா கிட்ட சொன்னாலும் அது அவர் காதுலயே வாங்க மாட்டாரு. அந்த மாசத்துல ஒரு நாள் வர்றது தேவையில்லாத கதை பேசுறது, அவங்ககிட்ட சந்தேகப்பட்டு சண்டை வாங்குறது, 500 ரூபாய் கொடுத்துட்டு அந்த 500 ரூபாய் வாங்கினா கூட அவரு வெளியே கீழே போட்டு போய் நேர்ந்துருவாரு. அவர் கடமை மாதிரி இருக்கும். இப்ப நான் ஒன்னும் கேட்கல மேடம், மருமக வீட்டுல இருக்கிறேன், நான் எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும்? எனக்கும் என் பொண்ணுக்கும் ஒரு சின்ன வீடு எடுத்து வச்சுட்டு வாரமான எதனா கொடுக்க சொல்லு மேடம், அதுவே போதும். கையெழுத்து நீங்க கும்பிடுறேன். இப்பவும் வேலைக்கு போறீங்களா? போறோம் மேடம். பாப்பாவும் போறாங்களா? உங்க சித்திட்ட பேசி பாப்போம். உங்க பேருமா? உண்மையா? உம்மையா? இவங்கெல்லாம் யாருமா? இவங்களாம் எங்கள் அக்கா பசங்க. அக்கான்னா கூட பிறந்தவங்களா? கூட பிறந்தவங்க. என்ன நடந்தது உங்க வாழ்க்கையில? அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க அவங்க சொன்னதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நீங்க உங்க தரப்ப சொல்லுங்க. இத்தனை வருஷம் அவங்க விட்டுட்டாங்க மேடம். யாரை விட்டுட்டாங்க? அவங்க வீட்டுக்காரர் என்ன இத்தனை வருஷமா விட்டு இத்தனை வருஷமா நான் வாழ்ந்துட்டேன். இருங்க, அவங்க வீட்டுக்காரர் உங்க கிட்ட கொண்டு வந்து விட்டாங்களா? அவங்க கொண்டு வந்து விட்டாங்களா? அவங்க வீட்டுல அவர் தப்பு செஞ்சாரு, நான் தப்பு செஞ்சேன், அவர் என்ன தண்டனை கொடுங்க. இல்ல ஏத்துக்கிறேன். இல்ல 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 ஒரு ஒரே நிமிஷம் அவசரப்படாதீங்க. தப்பு செஞ்சோன்னா நீங்க அவரோட போயிட்டீங்களா? அவர் என்னை இட்டுன்னு போயிட்டாரு மேடம். இட்டுன்னு போயிட்டு 3 வருஷம் பொண்ணு மகன் 3 வயசு ஆறு வரைக்கும் எங்க அம்மா வீட்டுல இருந்தேன். அது எப்படிம்மா அக்கா புருஷனோட போனீங்க? அவர் அந்த மாதிரி பண்ணிட்டாரு. அவரு நானா போல, நான் அவரை விரும்பி நான் எடுத்துக்கல. அவரு இவங்க ஆஸ்பத்திரியில இருக்கும்போது அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. நான் அவங்க கிட்ட நான் சொல்லல. அவரு தப்பு பண்ணிட்டாரு என்ன, இவங்க ஆஸ்பத்திரியில இருக்கும்போது. கேளுங்கம்மா. நான் குழந்தை பிறக்க போயிட்டேன் மேடம். அப்ப இவங்க 2 பேர் எல்லாம் வீட்டுல இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி எல்லாமே. உனக்கு விருப்பம் இல்லாத நீ போவியா, உனக்கு விருப்பம் இல்லாத நீ போவியா? இல்ல, யாருமே இல்ல. அவங்க வந்துட்டு அவர் அந்த மாதிரி பண்ணிட்டாரு. நான் சொன்னாலும் அவங்க நம்ப மொத்தம் இல்ல. நான் எவ்வளவு சொல்லி பார்த்தா அவங்க நம்பல. அவங்க வீட்டுக்கார் பேசுதான் அவர் தப்பு சேர்ந்துட்டு செய்யலன்ட்டாரு. அதனால இவங்க என்ன அடிச்சாங்க, நான் அசிங்கம் படுத்துட்டாங்க மேடம். அதனால நான் பார்த்தா இவங்க அசிங்கம் பண்ணிட்டாங்கல்ல, இதுக்கு மேல நம்ம என்னத்துக்கு எப்படி தெரிய வந்தது இப்படி ஒரு தப்பு நடந்ததுன்னு? அது எனக்கு தெரியாது. இவங்க அப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க நாங்க தப்பு சேர்ந்துட்டோன்ட்டு. எப்படிமா தெரிய வந்தது? அதாம்மா இவங்க நடந்துக்குனே போய்க்கணும், புருஷனை போய் வந்திருந்தாங்க, மாசம் ஆயிடுச்சா. யாருக்குன்னு கேட்டேன் நானு. அப்ப கேக்குறேன் மேடம், யாருக்கு இது நீ கேட்டு? அது சொல்லாம இருக்கீங்க, அது சொல்லல. நீங்க மாசம் ஆயிட்டீங்க. மாசம் எனக்கே தெரியாது நான் மாசமா இருக்கு. எவ்வளவு வயசு இருக்கும்? அப்ப 15 வயசு இருக்கும். 15 வயசு இருக்கும்போது மேலாச்சு. இப்போ 3 வயசு அவங்க 3 வருஷமா என்னை பிரச்சனை பண்ணாங்க. அப்போ கூட அந்த 3 வருஷமா இவங்க கிட்ட தான் இருந்தார். அவர் என்கிட்ட இல்லை, எங்கள் அம்மாண்ட இருந்த அந்த 2 பசங்க. அந்த மொதல் குழந்தைக்கு எங்கள் அம்மாண்ட இருந்தேன். எங்கள் அம்மா தான் என்னை பார்த்தாங்க. 2வது அவர் என்னை எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது இவங்களுக்கு தெரியாத என்னை பேசுவார், வழிமாட்டுக்குவார். வேலைக்கு போனால் வழிமாட்டுக்குவார், பேசுவார், கொல்லுவார். அப்படி கல்யாணம் பண்ணிட்டாரா அவங்கள? 2 பசங்க பிறந்த பேர்த்தமா நான் இது பண்ணிக்கினேன், கல்யாணம் பண்ணிக்கினேன். ஓ, 2 பசங்க பெற்றதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணீங்க? 3 பசங்க குழந்தை பிறந்து தான் இவங்களும் தாலி கட்டிக்கினாங்க. நானும் 2 பசங்க பிறந்ததான் தாலி. அது என்னம்மா கதை? கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் மேடம். பண்ணிக்கணும். பசங்க கொஞ்சம் சின்னதாயிடுச்சு, நம்ம கவுத்துல கவுருல பசங்க கேலி பண்ண போறாங்கன்ட்டு கோயில நாங்க போய் தாலி கட்டிக்கணும். அடிப்படையிலேயே தப்பு, அங்கேயே தப்பு. இப்ப நீங்க எல்லாம் பண்ணுறது தப்பு. யார் அனுபவிக்கிறாங்க? இந்த பசங்க. சரி மேடம், நான் தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன். தெரிஞ்சு என் வீட்டுல குடும்பத்துல ஏன் போடணும்? நான் தெரியாம பண்ணிட்டேமா? தெரியாம பண்ணிட்டு நான் தாலி கட்டி என் புருஷன் என் கூட. எதுக்கு சொல்றாங்க? நீங்களாவது புரிஞ்சுங்க. எதுக்கு சொல்றாங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சு பெரியவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். திருமணங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இப்படி எல்லாம் பண்ணிக்கலாமா? சரிம்மா சொல்லு. அப்போ நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். நான் அந்த குழந்தை வயிற்றுல வச்சுருக்கும் போது அலிர்கோட்டை தொண்டு கேம்ஸில் இருந்தேன். இது இவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னு தான். அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன், இவங்க வேணான்னு சொல்லிட்டு நான் வேலை மேலே தங்கிட்டேன். அங்கேயே அவர் தேடி வந்துட்டார். என்ன இவர் எங்கேயுமே என்னை விடல. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தான் உங்களை, அவர் தான் என்ன பண்ணுதே. அவர் தப்பு பண்ணதும் அவர் தான். அப்புறம் உங்ககிட்ட வந்தது அவராவே தான் வந்தாரு இல்லையா? நீங்க ஏதோ கேட்கணும் சொன்னீங்களே உங்க சித்திட்ட, கேளுங்க. நீ அவரை வானான்னு சொல்லி விட்டுடுற. எங்க வீட்டுக்கு வந்தா துணியெல்லாம் நான் துவைக்க மாட்டேன்டா, சோறே ஆக்கி போட மாட்டேன்டா, நீ வராதரா அங்கேயே போயிடுறா அப்படின்னு ஏன் சொல்ற? அவரும் என்கிட்ட நிம்மதியா இல்லம்மா. இந்த 20 வருஷமா அவர்கிட்ட நான் பட்டப்பாடு அடி
என்னால இப்ப சரிகை இல்லை அவர்கிட்ட அடி வாங்குது. இப்ப கூட அவர் நிறைய குடிக்கிறாரு, ரொம்ப சித்திரவதை பண்றாரு. எனக்கா முடியல தான் இப்ப நான் வேணான்னு அவங்களாண்ட ஒப்பு வச்சிடறேன். அதெல்லாம் ஏன் நீ சேஃப்டி பண்ணிக்கிறீ, நீ அமிக்கு நாளைக்கு சேஃப்டி பண்ணிக்கிறீ, நீ வந்து இப்ப வேணாம் நீ அதெல்லாம் பேசாத. நல்லா இருக்குது கதை. கார் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதனால கடை வாங்கிக்கிறேம்மா நானு. ஓ இப்ப பிரச்சனை வந்து அவருக்கு முடியாம ஆயிடுச்சு. முடியாம ஆயிடுச்சு. இப்ப குழந்தைங்களோட கழிச்சு முடியல இல்ல, அவர் சம்பாதிக்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. அவருங்களே நீங்க கேட்டு விசாரி. இவ்வளவு நாள் ஏன் ஹேண்ட் ஓவர் பண்ணல? இல்ல ஊர்ல எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு மாடு வந்து நல்லா உழைக்கிறது வரைக்கும் அது பக்கத்துல வச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் அனுப்பிச்சிடுவாங்க, ஓட்டி விட்டுடுவாங்க, இல்லன்னா வேற எதுக்கும் அனுப்பிச்சு விடுவாங்க. அது மாதிரி இருக்குது. இங்க பாருமா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவர் பண்ற சித்திரவதை என்னால தாங்க. ஏமா 20 வருஷம் பொறுமையா இருந்தீங்க? இத்தனை வருஷமா லாபமோ நஷ்டமோ வந்துட்டோம். ஏமா இவ்வளவு வருஷம் பொறுமையா இருந்தவங்க இப்ப ஏன் பையன் அசிங்கம் பாக்குறான்? இப்ப அசிங்கம் பட்டுன்னு தான் இப்ப இந்த பொண்ணு அசிங்கம் பாக்குறாங்க. வந்ததே எனக்கு நல்லது. இவங்க கூட அசிங்கம் பாக்குறாங்க. இதனால வேணாம். நானே அப்ப ரெண்டு பேருக்குமே வேண்டாம். இப்போ 2 பேருக்கு என்ன மேடம், அவ வந்து சேஃப்டி பண்ணி அவ நல்லா இருக்கிறா. எனக்கு 10 கல்யாணம் பண்ணிட்டாங்க. பொண்ணுக்கு 5 சவரன் போட்டு அவர் துட்ட கணக்கு. அவர் வந்தா அவர் சேஃப்டி பண்ணி நான் அவர் ஐயோ உன் பாஸ்ல இருக்கிறாரு. செத்தாலும் உன் பக்கத்துல இப்ப உயிரா இருந்தாலும் உன் பக்கத்துல இப்ப கூட பாரு, மேடம் கேட்டு பாரு. யார் கூட உட்கார போறான்னு கேளு. மேடம் பக்கம் பேசுறவங்க அந்த காலத்துல வாய் இவங்க தான் மேடம். ஐயோ அதான் மேடம், அல்ரி கடை நீங்க அப்படி எல்லாம் பேசக்கூடாது, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. என்ன வாய் விட்டாங்க. வாய விடத்த போவா. ஆமி 20 வருஷமா துண்ணுக்குற வாய விடாத்தா. எங்க பாவம் உனக்கு வரப்போகுது பாரு. என்ன கேஜா போற உண்மை பணத்தை தந்து அவன் பணத்தை கூட அவன் லீஸுக்கு போட்ட வீடுக்கு பணத்தை கூட ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 800 ரூபாய் சம்பாதிக்கிற எப்படி கடன் அவங்க பேர்லாம் சொல்றாங்க, அவங்களை கூப்பிட்டு கேட்டு. நீங்க வேலைக்கு போறீங்களா? இல்ல வீட்டுல வேலைக்கு போறேன். என்ன சத்திர வேலை? இந்த கல்யாண மண்டபத்துல சத்திர வேலை எல்லாம் அங்க போயிட்டு சப்பாத்தி பூரி போட்டு வர்றது வேலை. அதுக்கு வந்து கூப்பிட்டாங்கன்னா நான் 2 மணிக்கு போயிட்டு நைட்டு 11 மணிக்கு வருவேன், 10 மணிக்கு வருவேன். அவருக்கே தெரியும். நேத்து கூட என்ன வேலைக்கு கூப்பிட்டோம். யாரு கூட இருக்காங்க? சொல்லு மேடம். என்கிட்ட தான் இருக்கிறாரு. கேளு, உண்மை போர் வருது. இப்ப உங்களுக்கு அவர் வேண்டாமா? இல்லன்னு நான் சொல்ல, நான் போய் சொல்ல மாட்டேன். அவர் என்கிட்ட தான் இருக்கிறாரு. போனா எப்பனா ஒரு நாளைக்கு இவங்க கிட்ட போவார், சொல்லிட்டு தான் போவார். எப்பனா ஒரு நேத்து கூட நான் அங்கதான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இப்ப பாருங்க, 20 வருஷம் உங்க கூட வாழ்ந்தாச்சு. இப்ப அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா சாப்பிடணும்ல, அவங்களுக்கும் வயசாகுது இல்ல, புள்ளை வச்சிருக்காங்க. நான் கொடுக்கணும்னு சொல்லி அவரு வரலன்னா நாங்க இவ்வளவு நாளா என்ன பண்ணீங்க? நீங்க சொல்ல வேண்டியது தானே. இவ்வளவு நல்லவங்க மாதிரி பேசுறீங்கல்ல, நீங்க சொல்லணும்ல உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்க, அந்த பிள்ளைங்களை போய் பாருங்கன்னு. நான் சொன்னா கூட அவரு எடுக்க மாட்டாரு. அவரை பார்க்க மாட்டாங்க. அவரு துணி துவைக்க மாட்டாங்க. நீங்க போனல உங்க எதுமா நான் பார்க்க மாட்டேன். இவங்களுக்கே தெரியும் நான் அடி உத வாங்குது, இவங்களுக்கே தெரியும். நான் அடி உத எங்க மாமாங்களை வச்சு வெட்டினாங்க மேடம். எங்க மாமாங்களை வச்சு சண்டை போட்டாங்க. அப்ப கூட அவர் அங்கதான் போறாரு. எங்க கிட்ட போய் இருக்க சொல்லி ஆனந்தம் அடிப்பாங்க மேடம். அப்ப கூட அவள என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க? நான் என்ன பண்ணேன், நான் அவங்களை கூப்பிட்டுக்கிறேன். 15 இப்போ சண்டை போட்டு தான் மேடம் அவங்க என்ன அனுப்பிச்சாங்க வீட்டை விட்டு. வீடு சாத்தியே காமிச்சு என் பொண்ணு வீட்டில் 15 நாள் நான் இருந்துட்டு நான் வேலைக்கு போயிட்டு நான் 4:30 5 மணிக்கு நான் வேலைக்கு போயிட்டு நான் வர எதிரில் அவர் வந்துட்டார். வந்துட்டு நீ வீடு இன்னும் சாத்திரி கட்டுது, வீட்டுக்காரமா காலி பண்ணுது. அவங்க ஏற்கனவே இவர் அசிங்கம் படுத்துட்டாரு. அசிங்கம் பட்டு சண்டைலாம் போட்டுட்டு வந்து வீடு வந்து 4 வீடு மாறிட்டாங்க அங்க. சரி, இப்ப நீங்களும் சந்தோஷமா இல்ல, அவங்க அந்த குடும்பம் அனாதையா நின்னு போச்சு. அந்த 3 பிள்ளைங்களை வச்சுன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. உங்க அக்கா தானே. நான் என்ன பண்ண மேடம், நான் என்ன பண்ண தப்பு வச்சுன்னு நான் என்ன பண்ண? அவரே சொல்லுவார், சம்பாதிச்சு பணத்துல நான் அக்ரிமெண்ட்ல இருக்கிறேன்னா அவரு சொல்லுவார். இப்ப வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க புருஷன் வந்து அவங்க புருஷன் அவங்களை பார்க்காததுக்கு காரணம் நீங்க தான் சொல்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல நான் காரணம் இல்ல, அவர் தான். பேசி பாப்போம் என்ன சொல்றாரு பாப்போம். அந்த இடத்துல நீங்களே விசாரிங்க. நான் அடி உத வாங்குறது, இந்த எலும்பு ஒஞ்சி கால்ல புத்தூர் கட்டு நீங்கிற இவ்வளவு பெரிய கட்டு, அந்த அடியிலே என்ன நிக்க வச்சு கோயில வந்து அப்படியே அடிச்சு சா வச்சாரு. இவங்கெல்லாம் யாரு? எங்க ஒய்ஃப் 3 பசங்க. நீங்க பாக்குறீங்களா? அவங்கள நல்லா பாக்குறீங்களா? பார்க்கவே மாட்டார் மேடம். எங்களை பார்க்கவே மாட்டாரு. பாக்குறீங்களா? சம்பாதிச்சு குடுக்குறீங்களா? குடுக்குறேன் மேடம். எவ்வளவு கொடுப்பீங்க ஒரு மாசத்துல? மாசத்துல 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுப்பேன். மாசத்துல 1000 ரூபாய் கொடுத்தா இந்த குடும்பம் கொண்டு போக முடியுமா? குடும்பம் ஓடுமா? குடும்பம் பண்ண முடியுமா சொல்லுங்க? 1000 ரூபாய் கொடுத்தா எப்படிங்க? மேடம் வேலை செய்யறாங்க. அவங்க வேலை செய்யறது இருக்கட்டும், பொண்ணு வேலை செய்யுது. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போயாச்சு. கல்யாணம் சரி, கல்யாணத்துக்கு எவ்வளவு பண்ணீங்க அந்த பொண்ணுக்கு? சரியா வேலை செய்யல மேடம் அப்பலாம். அப்போ
வேலை பண்ண சரி. மாட்டீங்களா? வேலை இல்லை அப்பெல்லாம் சரி வேலை இல்லைன்னா கடன் வாங்கி பண்ணோம் பொண்ணுக்கு. நம்பி இருந்தா அந்த வேலை அப்படித்தானே அப்பா எல்லாரும் எனக்கு வேலை இல்ல இப்போ நான் அதனால பொண்ணு கல்யாணத்துக்கு எதுவும் தரமாட்டேன்னா அந்த அம்மா என்ன பண்ணும்? இன்னொரு கல்யாணம் பண்ண தெரிஞ்சது இல்ல? ஒரு குடும்பத்தையும் அவங்களால பார்க்க முடியல, இன்னொரு குடும்பம் எதுக்கு? நீங்க தானே சொல்றீங்க வேலை இல்ல சரியான்னு. அப்புறம் ஏன் இன்னொரு கல்யாணம் இப்போ பண்ணீங்க? இப்பதான் மேடம் இல்லை ஒரு 6 வருஷமா. உன் கல்யாணம் ஆயிட்ட எவ்வளவு நாள் ஆச்சுமா? 3 வருஷம் 3 வருஷம். 3 வருஷம் முன்னாடி உங்களுக்கு வேலை இருந்தது, அப்புறம் ஏன் அந்த பொண்ணுக்கு எதுவும் செய்யல? கோயிலில் வேலை தானே பண்ணாங்க. இருக்கட்டுமேங்க, அந்த பொண்ணுக்கு நகை எடுத்து கொடுத்தீங்களா? உங்களோட 2வது மனைவி இருக்காங்கல்ல, அவங்க உங்களுக்கு ஏதாவது நெருக்கடி கொடுக்குறாங்களா? பண்ணக்கூடாது சொல்றாங்களா? அப்படிலாம் இல்லை. அப்புறம் ஏன் நம்ம மனசு ஆக்கல நாங்கள் தான் இருக்குது எல்லாம். அப்புறம் ஏன் செய்யல? கொடுப்பேன் மேடம் வரோம் என்ன வரோம். கொடுத்தீங்க? நல்லா எவ்வளவு கொடுப்பீங்க? மாசம் மாசம் இந்த 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுப்பேன் ஒரு 1000 ரூபாய். மாசத்துக்கு ஒரு 500 ரூபாய் மேடம். அத்தை குத்துட்டு உனக்கே நான் கொடுக்கணும். மாசத்துக்கு ஒரு நாள் உனக்கு நீ பக்கத்துல உன் பொண்டாட்டிக்கு நீக்கிற உன் புள்ளக்குறான். என் 3 புள்ளைங்களுக்கு யார் இருக்கிறாங்க சொல்லு அத்தை. சரி, இன்னொரு விஷயம் கேக்குறேன். உங்களுக்கு அந்த மனைவியில அந்த பொண்ணுட்ட எவ்வளவு பசங்க? அது ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கல்யாணம் அதான் மேடம் 5 இருங்க. சவரன் கட்டி கொடுத்தாங்க. பொண்ணு எப்படி கட்டி மேடம், அது கொடுத்தீங்க? நான் ஒரு ரூபாய் இல்லை மேடம். அது அப்புறம் நான் தர மாட்டேன் மேடம். 1 ரூபாய் கூட இல்லாம பசங்களை ஏன்? அதே இல்லை மேடம், அந்த பொண்ணு வேலை செய்ய வச்சாங்க. எந்த பொண்ணு? அவங்க பொண்ணு பெரு அந்த 2வதுல வேலை செய்ய வச்சாங்க, பட்டாளத்துல போன்ற ஒரு வேலை வருஷம் செய்ய வச்சாங்க. அந்த பொண்ணு மாசம் மாசம் 4000 ரூபாய் 5000 ரூபாய் வாங்கும். அது வீட்டுல சரி, அப்பாவா இருந்து இந்த பசங்களுக்கும் செய்யல அவங்களுக்கும் செய்யலையா நீங்க? எல்லாம் அவங்க திறமையில போயிடுறாங்க. என்ன அப்ப பண்ணி அப்ப என்ன நீங்க மட்டும் 2 குடும்பம் 2 பொண்டாடி வச்சுப்பீங்க. என்ன பார்க்க மாட்டாங்க. அவங்க திறமையில செஞ்சுக்கணும். இல்ல என்ன கவனிக்க மாட்டாங்க இவங்க. யாரு? என்ன பார்க்க மாட்டாங்க. எல்லாம் இவங்க இஷ்டமா தான். யாரு கவனிக்க மாட்டாங்க? இவங்களும் சரி அவங்களும் சரி, எல்லாம் இவங்க இஷ்டம் தான். கல்யாணம் பண்றதெல்லாம் சரி, உன் மனசை தொட்டு சொல்றான். அவங்க சம்பாதிச்சு கொடுக்கவே இல்லை. உன் மனசை தொட்டு சொல்லு. அவங்க சம்பாதனை இல்ல, உங்களுக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லு. மனசை தொட்டு சொல்லு. யாருக்கு? அவளுக்கு கொடுக்கவே இல்லையா நீ சம்பாதிக்கல? மேடம் ஒரு நாளைக்கு 700 ரூபாய் 800 ரூபாய் சம்பாதிக்கிற. அந்த 800 இல்ல மேடம். ஏய், நீ அங்கேயே கூட இருந்துக்கோ. என் புள்ளிகளுக்கு படி கொடுத்து இப்ப நீ எனக்கு ஊடு எடுத்து வைக்கிற. அவங்க இருக்காங்க மல்லமா பேசு. மல்லமா பேசுவா. இல்ல மேடம், வேலை இருந்ததுன்னா இவங்க நான் 2 நாள் 3 நாள் ஒரு வாரம் வரலன்னு வச்சுக்கோ, பசங்க அனுப்பிச்சு விட்டுறோம். நான் இருந்ததுன்னா குத்து அனுப்புவேன் இவங்களுக்கு. அப்படியே கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா நானே போய் ஒரு 1000 ரூபாய். ஒரே நிமிஷம். என்னமா? 500 ரூபாய்க்கு மேல கொடுக்க மாட்டாரு. அப்படியே ஒரு மாசம் வீட்டுக்கு வரதுக்கு ஆச்சுன்னா தான் 1000 ரூபாய் கொடுப்பாரு. சரி, வந்தாருன்னா கூட ஏதோ சொன்னீங்களே அவங்க வரக்கூடாது சொல்றாங்கன்னு கேளுங்க மேடம். நீங்களே கேளுங்க. அவர் தான் பசங்க ஏதோ சொல்றாங்க. நீ தான் சொல்ல. நாங்க ஒரு நாள் வந்து போனா துணி துவைக்க மாட்டா, சாப்பாடு செய்ய மாட்டா. சொல்ல நீ அவங்க அம்மா வீட்டுக்கு சொல்லியா? போயிடுவா. அது உண்மைதான். அங்க நாங்க வந்துட்டுன்னு வச்சுக்கேன், சாப்பாடு செய்யாது. நீ போனால அங்க சாப்பாடு செய்ய மாட்டேன் அப்படின்னு அது ஒண்ணுதான். அப்ப அந்த மாதிரி நெருக்கடி கொடுப்பாங்க உங்களுக்கு. அது அதுக்கு பயந்துட்டே நீங்க இங்க போறது இல்ல. அதுதான் மேடம். இல்ல அப்படி இல்ல மேடம், நான் போவேங்க. இப்போ கூட 5 நாள் சண்டை போட்டு போயிட்டா. எதுக்கு சண்டை போட்டு போனாங்க? இந்த பையன் தகராறு சின்ன தகராறுல போயிட்டாங்க. அதால இவங்களுக்கு தான் நான் ஒரு 5 நாள் ஏய், போய் பேசாத. இங்க இருந்து நல்லா கேப்ப. போய் பேசுறா. போய் எங்க ரோட்ல வாங்கி துண்டு யாரல பாத்துங்க. அதே போய் கர அத பொண்டாட்டி இவ ஞாபகத்திலே இருக்கறா மேடம். வீட்ல பொண்டாட்டி புள்ளிங்க ஞாபகத்துல. சரி, ஒரே நிமிஷம். என்னமா? பொண்டாட்டி சண்டை போட்டா கூட வீட்டுக்கு வர மாட்டாங்க. அவங்க வீட்லயே இருந்துட்டு அவங்க வீட்லயே சம்பாரிச்சு பொண்டாட்டி எப்போ வருதோ அந்த காசை சேர்த்து வச்சு பொண்டாட்டி கிட்ட இந்த மாதிரி என்ன சந்தோஷம் மேடம். இத பத்தியா வீட்டுக்கு போவாத. நான் போன்ற போக மாட்டேன். நான் சண்டை போட்டு போய் இப்ப போனல அவங்க வீட்டுக்கு துண்டு ரோட்ல பாத்துங்க பாருன்னு சொல்லுவா. இவளே சொல்லுவா. சரி, ஒரே நிமிஷம். சரி, உங்களுக்கு எதுக்கு இன்னொரு குடும்பம்? ஒரு குடும்பம் இருக்கும்போது எதுக்கு அப்படி ஒரு வேலை பண்ணீங்க? அந்த பொண்ணை ஏமாத்தி 15 வயசு பொண்ண நீங்க வற்புறுத்தி தப்பு பண்ணிட்டீங்க. அப்புறம் சொல்லுங்க. சொந்த இருங்க, என்ன நடந்தது? எப்படி இன்னொரு குடும்பம் உருவாச்சு? எங்க வீட்டுல அங்க இருந்தா ஒன்னா ஃபர்ஸ்ட். அப்போ இவங்க தங்கச்சி தானே அது வந்து இன்னும் போவோம். அப்படியே இதுவாச்சு மேடம். எதுவாச்சு? லவ் பண்ண ஆரம்பிச்சு. யாரு லவ் பண்ணாங்க? நாங்க 2 பேரும் தான். அவங்க சொன்னாங்க இல்ல நீங்க தான் ஏமாத்தினீங்கன்னு. வலுக்கட்டாயமா பண்ணீங்க சொன்னாங்க. இல்ல மேடம், வலிக்கட்டலாம் கிடையாது. அப்புறம் எப்படி மேடம் நீங்க அவங்க ஒத்துக்கல? அவங்க சம்மதம் இல்லாத வலிக்கட்டாயம் பண்ண முடியும்? சரி, அப்போ பேசிக்கா ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த இவ்வளோ நாள் அவங்க கஷ்டப்பட்டாச்சு. அது வந்து ரொம்ப அவ்வளோ ஈஸியா பண்ணிட முடியாதுங்க. இந்த 3 பசங்களையும் வச்சுட்டு அவங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. நீங்க உங்க பாட்டுல இன்னொரு இடத்துக்கு போயிட்டீங்க.
மேடம் இப்பதான் மேடம் ஃபர்ஸ்ட்லாம் டன்லப் லால் செம்பல இங்க தான் மேடம் சம்பாதிச்சு குத்திருந்தேன். அப்ப அவகிட்ட இல்ல மேடம். அவங்க அம்மா விட்டதா நீ அப்பலாம் கூட இருந்த குத்த. தான் மேடம் 15 வருஷத்துக்கு நீ நடந்த கதை என்ன 15 வருஷம் 17 வருஷமா அவகிட்ட சம்பாதிச்சு குத்துனுக்கிறியா? மேடம் அந்த அப்பலாம் காசு ஒரு நாளைக்கு 500 600 எவ்வளவு வருஷம் முன்னாடி? ஒரு அதான் 17 வயசு. அந்த கதையெல்லாம் போச்சு. அப்பலாம் இந்த பொண்ணுக்கு இப்ப என்ன வயசு? சின்ன வயசு மேடம் 20. அப்ப அந்த பொண்ணுக்கு 6 வயசு இருந்திருக்கும். அப்பதான் இந்த மேடம் 15 வருஷம்ல தாங்க செலவே இருந்திருக்கும். அப்பதான் இந்த மேடம் 3 பொண்ணுங்களை வளர்க்கறதுக்கு தான் செலவே இருந்திருக்கும் இல்லையா? நான் அப்பலாம் இங்க தான் கூட தான் இருந்தேன். பாரு மேடம். சரி, இந்த 3 பொண்ணுங்களோட வயசு சொல்லுங்க. எனக்கு தெரியாது மேடம். பாத்தீங்களா என்ன அநியாயம். எங்க வீட்டுக்கு வந்தா தானே மேடம் வயசு கூட தெரியும். எங்க வீட்டுக்கே வர மாட்டாரு. இவங்க எப்ப பிறந்தாங்கன்னு தெரியுமா? தேதி தெரியுமா? வயசே தெரியல. இவருக்கு எங்க பிறந்த தேதி தெரிய போறது? இப்ப என்ன தெரியுங்களா சேகர், அந்த 2 குழந்தைகளும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், நான் ஏம்மா லவ் பண்ணீங்க, ஒழுங்கா வேலைக்கு போய் அம்மாவை பாத்துக்கிறது தானேன்னா, என்ன மேம் பண்ணுறது, எங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, எங்களுக்கு வசதி இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தோன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டோம் சொல்றாங்க. எவ்வளோ வருத்தமான விஷயம். அப்பா அம்மா பண்ணுறது தப்புக்காக இந்த பிள்ளைங்க என்ன பண்ணும்? எங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, அதனால நாங்களே பார்த்துக்கிட்டோம் சொல்றாங்க. அவமானம் இல்ல இது? நீங்க ஓகே ஒரு தவறு பண்ணிட்டீங்க, இப்ப ஒன்னா வாழறீங்க, தொலைஞ்சு போறதுன்னு அவங்கள விட்டுட்டாங்க. ஆனா நீங்க பசங்களை பாத்துருக்கணும்ல, உங்க பசங்க தானே இது, நீங்க பாத்துருக்கணும்ல, ஒருப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும்ல, ஏன் பண்ணல? இவங்களே பாத்துனாங்க மேடம். ஏங்க அவங்களே பாத்துனாங்க? இல்ல மேடம், எங்களை காதல போட்டு விட மாட்டாங்க மேடம். சேகர், அந்த 2 குழந்தைகளோட வயசு என்ன? ஒன்னு 20, ஒன்னு 18. இது மட்டும் கரெக்டா சொல்றீங்க? வரும்போது சமாளிக்கிறாங்க. சொல்லி கொடுக்கறது இவர் வந்து அவங்க கோட கிழிச்சாங்கன்னா இவர் தாண்டா. இப்ப அவர் இங்க போய் வரோம், அங்க போய் வரோம். சரி சேகர், இப்ப ஒரே ஒரு விஷயம், நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இப்ப இவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? இந்த பசங்களுக்கு இந்த அம்மாக்கு என்ன செய்ய போறீங்க? நீங்க சம்பாதிச்சு கொடுத்தேன் மேடம். நான் கண்டிப்பா கரெக்டா நடக்கும். நீங்க வந்துட்டு இல்லை, நான் கரெக்டா இருக்கும். எங்க இருக்க போறீங்க? யாரோட இருக்க போறீங்க? இல்ல மேடம், சம்பாதிச்சு கொடுப்பேன்றேன். நீங்க எங்க இருக்க போறீங்க? யாரோட இருக்க போறீங்க? எங்க மேடம், நீங்களா சொல்லுங்க மேடம். நீங்க, நான் என்ன சொல்றது, நீங்க தான் முடிவு எடுக்கணும். நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, யாரோட இருக்க போறீங்க? நீங்க சொல்ற மாதிரி. சரி 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 ரைட். சரி மேடம், வாங்கம்மா. இவர் சம்பாதிச்சுக்கு கடன் வாங்கினேன்னா அவங்கள கேளு. அக்ரிமெண்ட்டில் அந்த கடன் இல்லாத நான் என் பணம் இவர் பணத்தில் நான் இருக்கிறேன்னான்னு கேளு மேடம். வாடகை போராடலாம் குச்சிட்டு ஒரே அமங்கலம் பண்ணுறாரு மேடம். அடிச்சிக்கின்னு நான் சண்டை போட்டுக்கின்னு பசங்களை தெத்திக்கின்னு. இவருக்கு பசங்கெல்லாம் வேணாம், நான் மட்டும் இருக்கணும் இவருக்கு. அதுதான் பிள்ளைங்க கேளு. பிள்ளைங்க மாறிக்கிறதுக்கு இவர் என்ன பண்ண அங்கங்க வீடு போனா 4 வீடு அந்த சாட்சி. அவங்க வீட்டுக்கு போனா சண்டை போடுறீங்களாமே, அவரே சொல்றாரு. அதெல்லாம் போய் மேடம், சாப்பாடு செய்ய மாட்டான் நீ ஒரு நாள். இல்ல என்ன சண்டை வாங்கி அடிக்கிறாரு, அந்த கோவத்துல நான் சாப்பாடு போட, என்ன அடிச்சுட்டு நீ சண்டை போட்டு நான் உனக்கு நான் சாப்பாடு செய்யணுமா அந்த காலத்துல அப்படி சொல்லியே. இவரு அப்படி மாதிரி போய் பேசுறாரு மேடம். இவரு இத்தனை வருஷமெல்லாம் சண்டை போடுது. சரிம்மா, இப்ப அவர் அங்க போய் இருந்துக்கிறேன்னு சொல்றாரு. இருந்துகிட்டோம், தாராளமா தெரியும். என்ன விட்டா போதும், நான் எவ்வளவு அனுபவிச்சுட்டேன் இவர்கிட்ட, சித்திரவதை பட்டுட்டேன். இப்போ என் பிள்ளைங்களா கொஞ்ச நாளைக்கு நான் என் பிள்ளைங்க கிட்ட நான் நல்லா இருக்க போறாளுங்க. இப்போதைக்கு வந்து அவர் லீஸுக்கு வீடு தச்சா இதெல்லாம் வாங்கி போட்டுக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். எல்லாம் சேஃப்டி பண்ணி பொண்ணுக்கு 5 சவரம் போட்டு கட்டி கொடுத்துட்டு பணம் சேர்த்து பணம் ஏது மேடம்? கேட்டு பாருங்க மேடம், எவ்வளவு பணம் சம்பாதிச்சேன்னு கேளு. எவ்வளவு சம்பாதனை கேட்டு பாரு. எங்களுக்கு புரோஜனம் இல்ல மேடம். பாருங்க, அவங்களுக்கு நீங்க வேண்டாம். எனக்கு மேடம், எனக்கு நீ என்ன பண்ணி இவர்கிட்ட போனா கிருஷ்ணால் ஊதி நான் கொளுத்திக்குவேன். அவ்வளவுதான் மேடம். என் தாலை இவ்வளவு தோலுக்கு அவன் கொண்டு வந்தது. இதேதான் மேடம். ஏன் இப்படி மிரட்டுறீங்க? உங்களுக்கு இவ்வளவு பையனை நீ கூப்பிட்டு பேசுங்க மேடம். என்னால முடியல இந்த ஆளுக்கு. ஒரே நிமிஷம், உங்களுக்கு இவ்வளவு ரோஷம் இருந்தா அவங்களுக்கு எவ்வளவு இல்ல மேடம். என்கிட்ட சண்டை போட்டு என்ன பத்தி இருங்க முதல் சம்சாரம்
இருக்கட்டும் அவங்களுக்கு ஐயோ அவங்களுக்கு தான் மேடம் மதிப்பு. இருக்கட்டும்மா. ஆமா இருக்கட்டும் அவங்களுக்கு தான் மதிப்பு மேடம். அம்மா கம்முனு 3 பிள்ளைங்க வச்சிருக்காங்கல்ல, அவங்க என்னங்க பண்ணுவாங்க? நீங்க இப்படி மிரட்டுறீங்க, சத்துடுவேன்னு. நான் வேணான்னு மிரட்டுறேன். இப்ப வேணாம், எனக்கு எவ்வளவு பண்ணிட்டேன். கடன் வாங்கி நான் அக்ரிமெண்ட் சரி, நீங்க மண்ணெண்ணெய் ஊத்தி கொடுத்துட்டீங்கன்னா யாருக்கு நஷ்டம்? யாருக்குமா நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? உங்க பிள்ளைங்களுக்கு அம்மா இல்லாம ஆகும், அவ்வளவுதான். எதுக்கு இப்படி சொல்லி சொல்லி மிரட்டுறீங்க? இதே மாதிரி தான் மிரட்டி இத்தனை வருஷமா விட்டமா நானு. நான் காசு இதே மாதிரி தான் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அது அவங்க பிள்ளைங்களுக்கு அம்மா அதே இல்லாம மாதிரி ஆயிடும். மேடம் மருந்து குஷ்டம் அல்ரி கட்ட ஊனி துண்டா 22 வருஷமா எங்க வீட்டு பணத்தை துணுங்க புருஷ பணத்தை அழிஞ்சு உட்காந்துக்கிறா. இல்ல மேடம், அவ்வளவு என் அம்மா அம்மா இது இது ஒரு ரூபாய் இல்ல. கேட்காத இருந்தாங்க மேடம். இவங்க எல்லாத்துக்கும் பிளாக்மெயில் பண்றாங்க. அவங்களோட இருந்துங்க. இல்ல வேணாம் அவங்களுக்கு வேண்டாமா? நான் வேணாம் மேடம், வெளிய நான் சட்டை எடுத்துட்டு போய் நான் என்ன பண்ணுவேன்? சேஃப்டி பண்ணி போட்டு வேணாம் இந்த வேணாம். அக்ரிமெண்ட் உங்க நிலைமைய பாத்தீங்களா? நடத்த நிக்கட்டும். நான் கடன் வாங்கினது என் பிள்ளைங்களுக்கு தெரியும். நான் யார் யாருக்கிட்ட கடன் வாங்கிட்டு என் இத்தனை பிள்ளைங்க வருஷமா அங்க இருக்கிறாரு. எப்படி நீங்க கடன் நீங்க யோசிங்க. இப்படி கடன் வாங்குவீங்க நீங்க? யாரு 22 வருஷமா சம்பாதிச்சு கொடுக்காத வச்சிருக்கிற நீ. கடன் வாங்கின கடன் கேபிள் கலெக்ஷன் யார் எல்லாத்துக்கும் கம்முனுக்குறா, சரி மேடம் நீ சொல்லு. எல்லாத்துக்கும் கம்முனுக்குறா. கடன் அக்ரிமெண்ட் சரி மேடம் என்ன சொல்லுது பாருங்க. 100 ரூபாய் கொடுத்துட்டு போறா கேளு. வீட்டு வாடகை 1000 ரூபாய் கொடுத்துட்டு போறா. அவளுக்குன்னா லீஸுக்கு வீடு பொண்ணை கட்டி குடுத்துறா. எல்லா சம்பாதனை அவள் சம்பாதிச்சா. என் பொண்ணு கஷ்டப்பட்டு பணத்துலதான் பொண்ணு நேமா சின்ன பொண்ணுமா 1 வருஷம் தான் போயிருக்கா. நாங்க இதுக்கு முன்னாடி என் புள்ளைங்க சம்பாதிச்சு கொடுத்தா 3 பேர் சம்பாதிச்சு சோத்து என்னால முடியல மேடம். பெரிய பொண்ணு அவ சம்பாதிச்சு கொடுத்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிச்சு மேடம். பெரிய பொண்ணு சொல்றதெல்லாம் போய் அது காசுல தான் அந்த பேர் எல்லாமே போய் அவங்க சொல்றது. அதுக்கு கல்யாணம் பண்ண இவரு பணத்துல ஒரு 10 காசு கூட நான் கடன் வாங்கி சம்பாதிச்சதெல்லாம் எங்கம்மா போச்சு? கடன் வாங்கி தான் மேடம். அவர் சம்பாதிச்சதெல்லாம் எங்கம்மா போச்சு? இவரு சாப்பாடு கொடுப்பாரு. இதோ சொன்னாங்க பாரு, 500 ரூபாய் கொடுப்பாரு, 300 ரூபாய் 400 ரூபாய் 500 ரூபாய் தருவாரு. கொடுப்பாருல? நானும் அது கூட இல்லாம தானே அவங்க இருந்தாங்க. கேளு மேடம், 500 ரூபாய் நாங்க வேலைக்கு போயிட்டு நானும் வேலைக்கு போவேன், என் பொண்ணும் வேலைக்கு கொடுப்பாருல? 300 ரூபாய் 400 ரூபாய் கொடுப்பாருல? கொடுப்பாரு. அது கூட இல்லாம தானே அவங்க இருந்தாங்க. சேகர் அவங்களே சொல்லிட்டாங்க. இப்ப பாருங்க, இவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணி ஆகணும். நீங்க அவங்களோட இருந்துங்க. இன்னும் அவங்களுக்கு நீங்க வேண்டாம், அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களோட தான் நீங்க இருக்கணும். ஆனா சம்பாதிச்சு அங்க கொடுக்கணும், அவங்களுக்கு வீடு எடுத்து கொடுக்கணும். அந்த அம்மா வந்து பெரிய பொண்ணோட இருக்காங்க, இனிமே அப்படி இருக்க அவருக்கு முடியாது. தெரியும் மேடம் நான் பொண்ணு வீட்டுல இருக்கிறேன்ல. மருமகனுக்கு அதுக்கு இஷ்டப்படுறது இல்ல, அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அதனால அவங்களும் அவங்க சின்ன பொண்ணும் உங்க பொண்ணு. சரி மேடம், சம்பாதிச்சு குத்தன்னு சொல்றாங்கல்ல. இருங்கம்மா, அவங்க 2 பேருக்கும் நீங்க வீடு எடுத்து வைக்கணும். அவங்களுக்கு வாரத்துக்கு போய் அவங்க செலவுக்கு காசு நீங்க கொடுக்கணும் மேடம். சம்பாதித்து இவர் குடி குச்சின்னு இருந்தார் மேடம், ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சாரு. நான் 3 மாசம் ஆஸ்பத்திரியில தங்க வச்சேன் குடியை நிறுத்துறதுக்கு. இவரு குச்சிட்டு அமங்கலம் பண்றாரு, தெத்தி அடிக்கிறாரு. நைட்டு 11 மணி அந்த கூட என்ன தெத்தி அடிப்பாரு. ஊராமட்டு வீட்டுலலாம் போய் படுப்பேன். நான் போயிட்டு வந்து திட்டுவேன். நான் ஆஸ்பத்திரியில 3 மாசம் விட்டு வச்சு, நான் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேள்வி. அவங்க ஆமா உங்க தானே இருக்கிறாரு. நீ தான் பிள்ளை திருட்டு வேலை போனா கோல்மால் வேலை போனா வராரு. எப்படி வராது மேடம் காண காணன்னு தேடுறோம். ஆள காணோம். இப்ப இவர் குடி நிறுத்திட்டா எனக்கு சம்பாதிச்சு தராங்கன்னு சொல்றேன். நீங்க பட்ட கஷ்டத்தை மட்டும் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சம்பாதிச்சு குத்தான்னு சொல்றாங்களா? அவர் குடிச்சிட்டு இந்த மாதிரி குச்சிட்டு சண்டை போடுறாருன்னு தானே நான் கடன் 3 மாசம் ஆஸ்பத்திரியில நிறுத்தி அவரு ட்ரீட்மெண்ட் பார்த்து 5000 ஒரே நிமிஷம் 15,000 கடன் வாங்கி பார்த்து நல்லா ஆக்கிட்டு நீங்களா தேடிக்கிட்டது நானா தான் தேடி. நான் தேடிக்கலையே, நானும் நீங்க அவங்க கூட இருந்தீங்களா 20 வருஷம்? தெரிஞ்சுதானே இருந்தீங்க. அப்புறம் அனுபவிங்க. ஏமா கொஞ்சம் ஒழுக்கமா இருந்திருக்கலாம்ல. இந்த பசங்க எவ்வளவு அனுபவிக்கிறது. இப்போ வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க மேடம். இப்போ இவர் பண்ண அமங்கலத்துக்கு வந்து வீடு வந்து படிக்கிறியாப்பா நீ? நீங்க பேசாதீங்க. படிச்சு நின்ட்டேன், வேலைக்கு போறேன். 12th ஸ்டாண்டர்டா? 10th ஃபெயில் ஆயிட்டோம் சப்ஜெக்ட். ரொம்ப பெருமையா சொல்ற. படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையா உனக்கு? ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க, அவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க. படிக்க தெரியணும்ல. என்ன வேலை செய்யற? வார்னிஷ் வேலை செய்யணும். என்னப்பா பிரச்சனை? உங்க அப்பா எல்லாம் நல்லா பாப்பாரா? ஏன்பா? என்னனாலுமே எங்கள் அப்பா ஆகாது. அம்மாவா சண்டை வாங்குவார். வாரம் அவர் 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்து தான் வீட்டில் சேர்ப்பாரு. 1000 ரூபாய்லாம் கொடுத்தா வேணான்றாரு. யார் 1000 ரூபாய் கொடுப்பாங்க? நான் வாரம் 1000 ரூபாய் தருவேன், 1000 ரூபாய் 1200 தருவேன். அது வேணாம், 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்தா உன்னை வீட்டில் சேர்ப்பேன், இல்லை சோறு துண்ணாத வெளியே போ திட்டி விடுவாரு. உங்க அப்பா காசு கொடுப்பாரா குடும்பத்துக்கு? எவ்வளவு கொடுப்பாரு? 300 400 500 கொடுப்பாரு டெய்லி. ஆ போதுமா?
நீ கிளம்புப்பா. பசங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா யோசிச்சு பாருங்க. ஆமாம்மா, அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல. நீங்க எல்லாம் பண்ணறது பிரச்சனை இல்லை, இந்த பசங்க மாட்டி முழிக்கிறது. இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா? இத்தனை குறைகள் இருந்திருக்கு வாழ்க்கையில, அதுக்கெல்லாம் சேர்த்து இப்ப பிராயச்சித்தம் பண்ணோம். நீங்க என்ன பண்ண போறீங்க சேகர்? தெரியல மேடம். இதை எப்படி கரெக்ட் பண்ண போறீங்க? இவ்வளோ தப்பு நடந்திருக்குல்ல, இப்போ அதை கரெக்ட் பண்ணோம். அதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. இந்த குடும்பத்தை அப்படியே அம்போன்னு விட்டுட்டீங்க, அதை சரி பண்ணறதுக்கு ஒரு வாய்ப்பு. என்ன பண்ண போறீங்க? நான் சொன்ன மாதிரி சம்பாதிச்சு கொண்டு போய் கொடுப்பீங்களா? நம்பலாமா? 1500 ரூபாய் வாரத்துல அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க 2 பேருக்கும் வீடு எடுத்து வைக்கணும். மேடம் அப்பன்னு பசங்க காசு கேட்க போனா அதுக்கு வெக்கமாக்குதான். என் வீட்டாண்ட வருதுங்களாடா உன் புள்ளிங்க, இன்னும் அவரை போய் சண்டை வாங்க. இந்த மேடம் இவங்க இது வீட்டாண்ட வந்தது கிடையாது, உங்க ரோட்லயே பேசி முடிச்சுக்குவாங்க. மேடம் அந்த ஏரியா அவங்க வீடு இருக்காங்கல்ல, அவங்க இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு அப்படி சொல்லி தெரிஞ்சு ஊருக்கே தெரியும் மேடம், தெரியாது. ஊருக்கே தெரியும். சரி, உங்களுக்கு பிரச்சனை உங்க புருஷனா உங்க தங்கச்சியா? 2 இவரு வந்து இங்க 2 பேர் குறைச்சது கொடுக்கறது இதுதானா? போவாத வராதன்னு ஒட்டிக்கிட்டு அப்படியே ஆண்டவருக்குள்ள பைபிள் தூக்கி ஆண்டவர் உனக்கு பேசுறாரு பாரு, எங்களை காத்து கிணறு கறி பண்ண. ஐயோ நீ என்ன நாயமாக்கிற ஐடியாவுக்கு போறிய? உபாசமா ஜபிக்கிற உனக்கு இருக்கு தானே? எங்க 2 நாள்ல காரியம் செய்துக்கிறாரு பாரு. என்ன எனக்கு எதுவுமே இல்ல மேடம். கலக்க முடியும் தெரியும். சரி ஊடு ஊடா போறிய லோல் பட்டுக்கணும். எனக்கு என்ன புரியலன்னா, நீங்க அவங்களே திட்டுறீங்களே, இவரை கேளுங்க. மேடம் இதான் உண்மை கதை. அவர் தான் நீ அவரை கேளு, எதுக்கு அவங்களை திட்டுறீங்க? வந்தாங்க அவங்க அக்ரிமெண்ட் பணம். யாரு பணம்? அது கடங்காரங்க. கடங்கார பணம் தான் ஏன் பண்ணுமா சொன்னா பாரு இருக்கு. அதெல்லாம் ஒரு நிமிஷம் இத பாருங்க. இப்ப வந்து நீங்க டெய்லி சம்பாதிச்சு அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கீங்க. அந்த பையனே சொல்றான் 300 ரூபாய் 400 ரூபாய். அதுக்கப்புறம் மத்த விஷயங்கள்லாம் அவங்க கடன் வாங்கி செஞ்சிருக்கலாம், பண்ணிருக்கலாம். பட் செலவுக்கு கொடுத்தது நீங்க தான். டெய்லி 300 400 கொடுத்துருக்கீங்க. இவங்களுக்கு கொடுக்கல. நீங்க மாசத்துல ஒரு வாட்டி போய் 1000 ரூபாய் 500 ரூபாய் 2 வாரத்துக்கு இல்ல ஒரு மாசம் ஒரு 3 வாரத்துக்கு அது எங்கங்க பார்த்தோம்? 1000 ரூபாய் போதுமா? 1000 ரூபாய் கொடுப்பேன் மேடம். சரி, இப்ப 1500 ரூபாய் வாரம் கொண்டு போய் கொடுக்கணும். சரிங்களா? அவங்களுக்கு வீடு வச்சு கொடுக்கணும். வீடு உடனே எடுக்க மேடம், சேர்த்து வச்சு தானே எடுக்க மேடம். கடன் வாங்குங்க. சரி, உங்க மனைவி உங்க பொண்ணு ரோட்ல படுத்துக்கலாமா? அதுல மேடம் நீங்க சொல்றது கரெக்ட் தான். சேகர் சொல்லுங்க, இவங்க 2 பேரும் ரோட்ல படுக்கவா? பெரிய வீட்ல இருக்கட்டும் மேடம். இருக்க முடியாதுங்க, பொண்ணு வீட்ல இருக்க முடியாது. இவங்க வீடு தான் மேடம். அது இன்னும் வரல மேடம். இவங்க இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு 2 மாசம் டைம் கொடுங்க, நான் எடுத்து கூப்பிடுறேன். நான் வந்தா நான் சேர்த்துக்க மாட்டேன். அவங்க வந்து அசிங்கப்பட்டுக்குனே இப்ப இந்த அந்த ஆபீசருங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஒரே நிமிஷம், எப்போ இருக்கா நீங்க அவங்களோட வெளியே போனீங்களோ, உங்க அக்கா புருஷனோட போனீங்களோ, அப்பவே அசிங்கமாயிடுது. இப்ப இவ்வளவு தாளுக்கு வந்துட்டு நீ அவங்கள அசிங்கமாக்குற மாதிரி ஏமா பண்றீங்க? வேணான்றான் அந்த ஆளு, வேணாம் உனக்கு. ஏமா என் மகன் நீங்க கேட்டு தெரிஞ்சு இருங்க. உங்க அக்கா புருஷனோட நீங்க எப்போ போனீங்களோ அப்பவே அசிங்கமாயி போச்சு. என்ன இருக்கு? அடி உத வாங்கினு கூட உங்ககிட்ட குடும்பம் வாங்கினுக்கிறேன். இதுக்கு மேல இன்னும் எங்க போறதுன்ட்டு நான் உங்ககிட்ட குடும்பம் வாங்கினுக்கிறேன். இப்ப போயிட்டு இத்தனை வருஷமா போய் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லியா இது வாங்கி போட்டோம் அது வாங்கி போட்டோம். இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைமா? இவரு சொல்றாரு, அதான் சொல்றேன் மேடம், இத்தனை வருஷம் சொன்னதெல்லாம் முடிஞ்சு போச்சு, பண்ணதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அவர் வந்து சம்பாதிச்சு அவங்களுக்கு கொடுக்கட்டும் மேடம். அங்க அவங்க கிட்ட இருந்து அவங்க சம்பாதிச்சு பண்ணிக்கணும், பொண்ணு கல்யாணம் பண்ணி வீட்டுல சீர் பண்ணிக்கணும். இப்ப வேணாவா மேடம்? எங்களுக்கு வேணாம் மேடம், அங்கேயே இருக்கட்டும். ஆனா என் வீட்டுக்கு வரக்கூடாது. எங்களுக்கு ஆக்கி போடும் நல்லா கதை. புள்ளிகளை வானா தேத்தி விட்டு போட்டு நான் மட்டும் ஆக்கி போட்டுங்க. சேகர் அவங்க சொல்றதுதான் கரெக்ட். இருந்துட்டீங்க, நீங்க அவங்களோட தான் இருக்கணும். அதான் கரெக்ட். ஆமா, வாரம் 1500 ரூபாய் கொண்டு போய் கொடுங்க, அவங்களுக்கு வீடு எடுத்து கொடுங்க. சரிங்களா? நீங்க அவங்களோட போய் இருக்க தேவையில்லை, அவங்களுக்கு தேவையில்லை. யாரு போய் வாங்கிட்டு வருவீங்க காசு? லாஸ்ட் தங்கச்சி போய் வாங்கிட்டு வரட்டும்.
இவரு எனக்கு வேணாம். நான் என் பிள்ளைங்க வேணாம். 20 வருஷம் கூட இருந்துட்டு இப்ப இப்ப வேணாம் என் சொன்னா பையன் எப்படி? அசிங்கம் பண்றான் மேடம். இவன் வந்து அங்க அந்த டூ குத்துற இப்போ போயினா இருப்ப கிளம்பு போ. யார் கஷ்டம்? நான் காசு போ. என்னது யார் நான் 10,000 குத்துற கிளம்புற போ. 60,000 உன் பையன் காட்டணும் பையன் கூட வந்துருப்போ அவ்வளவுதான். புள்ளைய வேணாமா? நீ இப்ப சொன்னல உன் புள்ள கூட வந்துரு. உன் புள்ள தானே சொன்னான்டா. புள்ள வேணான்ற. கேளுங்க. இப்ப என்ன சொன்னா புள்ள தான் வேணான்றல உன் புள்ள கூட வந்து போ. இப்ப என் புள்ள வேணாம். இப்ப வேணாம் சேர்த்துக்கறா. வேணா இப்ப சொல்லிட்டல. சேர்த்துக்கறா. உன் புள்ள தான் முக்கியம் புருஷன் முக்கியம் வேணா அது போடு உன் புள்ள கூட போடு. குடும்பம் பண்ணு. அவ்வளவுதான் கிளம்பு நீ. ஒண்டே குடும்பம் பண்ணு. இப்ப புள்ளைங்க வேணானாத. இந்த அறமல்ல அந்த பையன் கீஸ்டா மேடம் அதனால தான் நான் திட்டி விட்டுதோம். நான் தான் சொன்னேன் இல்லைன்னா பையனை கேட்க மாட்டேன். வரேன்னு. அவன் அந்த வாரம் கூலி வேணும் வரல வானது கொடுத்து அவனை சேர்த்துக்கான்னு சொன்னாரு. சேர்த்துக்க நான் சொல்ல அப்படித்தான் நீ இங்க சொன்னீங்க. வரணும் அப்படியே மேடம் அந்த பையன் எங்க 2 பேரும் சண்டையில அரைமணத்துக்கு நான் சும்மா லைட்டா பட்டுச்சு அறுத்துட்டான். அதெல்லாம் தான் துணி தூக்கி இப்ப வெளியே அவங்களுக்கு என்ன தெரியுமா? சொல்லு கடங்காருக்கு கடத்த குத்துட்டு மீதி என்ன காசு இருக்குது குத்துருன்ற. என்ன காசு நான் ரோட்ல நிக்கணுமா? நான் வந்து பேசிக்கிறேன் போ. நான் ரோட்ல இருக்கணுமா? நீ ரோட்ல இருக்கிற காட்டுல உன் பையன் தானே மூடு. இது என் புள்ள உன் பையன் சம்பாதிச்சு தர்றான் தானே சொன்ன. என் புள்ள சமைச்ச வீடு இருந்தா நாங்க இருக்க முடியும். அதெல்லாம் கிடையாது சொல்லிட்ட போ. இப்ப நான் தவிர்த்தா பேசுறேன்ப்பா. உனக்கு புள்ள தான் என் பையன் வேணாம் அப்பன்னு வேணாம் இவனுக்கு புள்ள வேணாம் நான் மட்டும் இருக்கணும் இவனுக்கு. நான் வேணான்னு சொன்னப்பா. நீங்க தான் சொன்னீங்க. நான் வேணான்னு சொன்னேன். வேணான்னு நீங்க தான் சொன்னீங்க. யார் வேணாம்? அவர் வேண்டான்னு. இவரு இருந்தாருன்னா என் புள்ளிகளை வேணான்றாரு மேடம். நான் புள்ளியடா ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஒரு பையன் தாங்கறான். பையனை கட்டி விட்டு அடிச்சு சோத்துன்னு கிடக்குறியா? புள்ளிங்க நெத்தினி புள்ள சஞ்சு புள்ள கேக்குது உனக்கு. மேடம் அந்த பையனை கூட்டு பாரு எப்படி தெத்துவாருன்னு கேளு. ஆமா சொல்ல உங்ககிட்ட. ஆமாடா இந்த அடிபட்டதால தான் அவன் சரி, தெரியல. இப்ப பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப உங்க சம்பாதியம் உங்களுக்கு தேவையில்லை. அதனால தான் நீங்க வேண்டாம் சொல்றாங்க. அதான் சரி. பையன் வேணான்ற அந்த ஆளை எங்க வீடு போறதெல்லாம் அசிங்கம் பத்துறாரு. ஏன் 20 வருஷம் ஏன் வச்சிட்டு இருந்தீங்க அப்போ? மேடம் யார் தம்சல இருந்து வளர்த்து பிள்ளை பெருசா ஆயிக்கிட்டு இப்ப அவனுக்கு கத்து தெரிஞ்சிச்சுன்னா அசிங்கம் கத்து தெரிஞ்சா அவனை கூட இட்டுன்னு போ. நீ இப்ப கூட இட்டுன்னு பண்ணா இப்ப என் புள்ள நான் ரோட்ல இருக்கணுமா? நீ ரோட்ல ஏரியா வீட்ல ஏரியா கிளம்பு நீ. ஏமா ஒரு நிமிஷம். இப்ப தெரியறதில்ல அப்ப அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. என்ன நம்பி கடன் குத்த உன்ன நம்பி கடன் குத்த ஒரு பையனை வச்சிட்டு நீ குத்த வாங்கி யா வீட்டு பணம் வாங்கி தரேன் போ. அவங்க விஷயத்தை அவங்க சேஃப்டி பண்ணிக்கிறாங்க. அப்ப இவங்க இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. கூட பணம் தான் கேக்குறாங்களா கண்டி அவரை வானான்றாங்க. பையனை வச்சு உங்ககிட்ட இருக்க இதான் போ போடு. முடியாது. நீ வந்து பக்கா குடிகாரன் ஆயிட்ட. ஏன்னா நீ தெத்தி தெத்தி நைட்ல சோறு சாப்பிட விட முடியாது. 20 வருஷமா கூட வாழ்ந்துட்டாங்க. கஷ்டமா நான் வாழ்ந்துட்டேன். இப்ப பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவுதான். இப்ப வந்து புருஷன் வேண்டாம் நீ பொக்கியோ சொல்றாங்க. அதை ஒத்துக்கவே முடியாதுமா. உங்க நிலைமையை பாத்தீங்களா சேகர்? மேடம் கரெக்ட் தான். சம்பாதிச்சு இப்பவாச்சும் உங்களுக்கு புரியுதா நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு? புரியுதா? என்ன புரியுது? அப்ப சேர்ந்து இப்ப உணர்றதாகுது மேடம். அப்ப சேர்ந்து தப்பு இப்ப உணர்றதாகுது. சரி இப்ப என்ன பண்ண போறீங்க சேகர்? என்ன பண்ணலாம் சொல்லுங்க. தான் மேடம் நீங்க சொல்லிட்டீங்களா? சேவிங்களா அது மாதிரி? அது மாதிரி சரி. என்ன சேவிங்க சொல்லுங்க. 2 மாசம் பார்த்து வீடு எடுத்துடுறேன். டெய்லி நீங்க சொன்ன மாதிரி வாரம் 1500 ரூபாய் கொடுத்துட்றேன். பண்ணிடுவீங்களா? ஓகே மேடம். அவங்களோட தான் இருக்க போறீங்களா? இல்ல மேடம் இப்ப இவங்க என்ன பிரச்சனை பண்றாங்க? பையன் பிரச்சனை நான் எப்படி நான் தங்க இருப்பேன் மேடம். ஃப்ரெண்ட் வீட்டில் விட இருந்துருவேன். ஆமா நான் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியது கொடுத்துருவேன். நான் அவங்களுக்கு கொடுக்கணும். அதான் நீங்க கண்டிப்பா நம்பலாமா? நம்பலாம் மேடம். இனிமையாவது இந்த பசங்களை பாருங்க. அதான் மேடம் இப்ப இவ்வளவு வருஷமா பணத்தை கொடுத்துனுக்குறேன். இப்ப பாரு துரோகம் பண்ணிட்டு போறான். பாத்துரு மனசறிஞ்சு இந்த பசங்களுக்காக அந்த குடும்பத்தை கொஞ்சம் பாருங்க. சரிங்களா? சரி மேடம். உங்க பொண்ணுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணீங்க. சின்ன பொண்ணு இருக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அது போய் சேர்ந்து பொண்ணு. சரிங்களா? சரி மேடம். நம்பலாமா? நம்ப மேடம் கண்டிப்பா. சரி பசங்களை கூட்டிட்டு போங்க. சரி வர மேடம். ஏமா இங்க வாங்க. நீங்க 2 பேரும் வாங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம் எனக்கு உங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? அவர்கிட்ட நல்லபடியா பேசி உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கங்க. இல்ல நாங்க எவ்வளவு பொறுமையா சொல்லி பார்த்தோம் மேடம். இனிமே சொல்றேன். அவர் உணர்ந்திருக்காரு. இப்போ அந்த அம்மா பேசின பேச்சுல அவர் நல்லா உணர்ந்துட்டாரு. இப்ப நீங்க கொஞ்சம் சாமர்த்தியமா அவர்கிட்ட பேசி நல்ல வார்த்தை சொல்லி உங்க தங்கச்சிக்கும் உங்க அம்மாக்கும் என்ன சேஃப்டி பண்ணுமோ பண்ணிக்கங்க. சரிங்களா? சும்மா வார்த்தையை விடாதீங்க. கொஞ்சம் சாமர்த்தியமா இருங்க. சரிங்களா? சரி. நேர்களே 20 வருஷம் அவர் அப்படியே விட்டுட்டாங்க. எப்போவாவது ஒரு வாட்டி வீட்டுக்கு வருவாரு, 500 ரூபாய் கொடுப்பாரு, அவ்வளவுதான். எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த 3 பிள்ளைங்களையும் அவங்க வளர்த்துருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த எரிச்சல், அந்த மன அழுத்தம், அதுதான் இப்படி கொட்டுறாங்க இப்போ.
அந்த அம்மா கொஞ்சம் சாமர்த்தியமாக தான் இருக்காங்க. அவங்க சேஃப்டி பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. பையன் இப்போ பெரியவன் ஆயிட்டான், வேலைக்கு போகிறான். அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ. ஆனால் இப்போ புருஷன் வேண்டாம் சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் இப்போ இவர் உணர்ந்திருக்காருன்னு நினைக்கிறோம். செலவுக்கு கொடுக்குறேன், சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அவர் அப்படி பண்ணுவார்னு நம்புகிறோம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்